கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்து நீடித்து வருது அமெரிக்க ஈரானோட போர். இந்த ராணுவ முதல்னால அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்ப்பு டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா வார் பவர் ரெசல்யூஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க. அதுல அந்த ரெசல்யூஷன் யூஎஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்ல வெற்றிகரம் நிறைவேற்றிருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட பிரதிநிதிகள் ஒரு 215 பிரதிநிதிகள் போட்டு தான் வெற்றி பெறக்கூடிய விஷயம் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிபப்ளிகன் பார்ட்டி, டெமோக்ராட்ஸ் பார்ட்டிஸ் 2 பேர் இருக்கக்கூடிய விஷயம். ஆளும் கட்சி பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் பார்ட்டி. இந்த பார்ட்டி கிட்டத்தட்ட 215 வாக்குகள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதற்கு எதிராக 208 வாக்குகள் பதிவாயிருக்கு. இந்த குடியரசுக் கட்சிக்கு நாடாளுமன்ற பெரும்பான்மை இருந்த போதும் சொந்த கட்சி உறுப்பினர்களை ட்ரம்ப்புக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. இது ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு இருக்காரு. இருப்பினும் ட்ரம்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் செனட் சபையில இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி இருந்தாலும் எதிர்ப்பிருந்தாலும் அவருக்கு ஸ்பெஷல் வீட்டோ பவர், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை அவருக்கு நிராகரிக்க வாய்ப்பு அதிகமா இருப்பதாகவும் தற்போது செய்திகள் சொல்லுங்க. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மேற்காசிய போர் தொடங்கி பல மாதங்கள் எப்போ அது முடிவுக்கு வரும்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில அது போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த ஈரான் போரை இன்னைக்கு முடிவுக்கு கொண்டு வராம முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருக்கிறது ட்ரம்ப் தான் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை எல்லாருக்குமே இன்னைக்கு வந்துவிட்டது. அதனுடைய ஒரு விளைவாக தான் இன்னைக்கு தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய 3 உறுப்பினர்களே இன்னைக்கு அவருக்கு எதிராக இன்னைக்கு வாக்களித்திருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. இது என்ன சொல்றது, இது ட்ரம்ப் எதிர்பார்க்காததா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏற்கனவே ட்ரம்ப்புக்கும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய ஒரு, அதாவது என்ன சொல்றது, ஒரு வார் அப்படிங்கிறது உள்ள நடந்து கொண்டுதான் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு போருக்காக பல மில்லியன் டாலர் செலவு ஆகிக்கொண்டிருக்கிறது. தினசரி பல மில்லியன் டாலர்கள் அமெரிக்கர்கள் செலவாயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அவர்களுக்கே ஒரு நிதி நெருக்கடி என்பது ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை என்பதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த போருனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா நாடுகளுமே இன்னைக்கு ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்றது ஏற்பட்டுருது. இப்ப நம்ம இந்தியா உட்பட நம்ம என்ன கஷ்டப்படுறோம், இப்ப எரிபொருளினுடைய தேவை இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நமக்கு வருகிறது. அதனால் நமக்கு இங்க விலையேற்றம், இந்த மாதிரி தேவையற்ற ஒரு காரணங்கள், பிரச்சனைகள்லாம் இப்ப நம்ம உள்நாட்டில் நமக்கு ஏற்படுகிறது. இது போலதான் ஒரு நாடுகளிலும் இன்னைக்கு பிரச்சனை என்பது கொண்டிருக்குது. இன்னும் சொல்ல போனா நிறைய சிறிய சின்ன நாடுகள்ல அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கான பொருட்களே இன்னைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு அதற்கே அவர்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாகி இருக்கிறது. இந்த விதத்திலேயுமே இந்த போரில் சம்பந்தப்படாத இந்த நாடுகள் இப்படியாக தண்டிக்கப்படுவது எந்த நாடு இன்னைக்கு விரும்ப போறதில்லை. இன்னைக்கு கொஞ்ச நாள் போயாச்சுன்னா ட்ரம்புக்கு எதிராக எல்லா நாடுகளுமே ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல இந்த பிரச்சனையை சரி செய்யாமல் இருக்கிறதுக்கும் ட்ரம்ப் தான் காரணம் என்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வச்சு. காரணம் என்னன்னா, ட்ரம்ப் மட்டும் கொஞ்சம் வாய் மூடிக்கொண்டு பேசாம இருந்தாரு அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனை என்னைக்கோ முடிவுக்கு வந்திருக்கும். ஆனா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசி அவருடைய தான் அப்படிங்கிறத, தன்னுடைய ஈகோ, நான் தான் எல்லாமே கரெக்ட். ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா என்ன சொன்னாரு, எனக்கு தான் நீங்க நோபல் பரிசு தரணும், உலக அமைதிக்கானது அப்படின்னு எல்லாம் இவர் பேசினாரு. இவருக்கு கிடைக்கலங்கிற விரக்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய அதிபர் அப்படிங்கிறத மறந்துட்டு ஒரு சாதாரண ஒரு நோபல் பரிசுக்காக தன்னை எவ்வளவு தாழ்த்தி பேசி கொண்டார் என்பதையெல்லாம் பாக்குறோம். அப்ப என்ன சொன்னாரு, எந்த நாட்டுல என்ன போர் நடந்தா எனக்கு என்ன, நான் ஏன் போரெல்லாம் நான் நிறுத்த போறேன், எனக்கு தான் யாருமே தரலையே அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் அவர் போய் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா அந்த அளவுக்கு ட்ரம்ப் தரம் தாழ்ந்து கீழே போனதை நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அப்படிங்கிறதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காரு. அதே போல இன்னைக்கு இந்த மேற்காசிய சண்டைகள்னால இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இவருக்கு எப்பயுமே அமெரிக்காவுக்கு ஒரு ஆதரவோடு மனப்போக்கோடு செயல்படக்கூடிய ஐரோப்பிய நாடுகளும் கூட இன்னைக்கு கொஞ்சம் சற்று விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டுது. இந்தியாவுமே இன்னைக்கு விலகிதான் இருக்குது, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்கப்பா அப்படிங்கிற லெவல். ஏன்னா என்னைக்கு என்ன பேசுவார் ட்ரம்ப் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு இந்த மனநிலையில அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டுருங்கிறது என்பது உண்மைதான்.
அதனால இந்த என்ன பண்ணிட்டாரு, இப்ப அவருக்கு ஒரு ப்ரெஷர் தாங்காம இப்ப என்ன பண்ணிட்டாரு, இந்த போர் நிற்காததுக்கு காரணம் வந்து நெத்தன்யாகுவுக்கு தான் காரணம், நெத்தன்யாகுவுக்கு தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம், நேத்தன்யாகு மேல எல்லா பழியும் போடுறது மாதிரி அவரை கூப்பிட்டு திட்டி இருக்காரு. திட்டி அதை வந்து ஒரு செய்தி ஆக்கி விட்டார்கள். அதே நேரத்துல இப்ப இந்த ஓட்டெடுப்பு வருது அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய செட்டப் அப்படிங்கிறதும் தெளிவாக தெரிகிறது. அதனால இந்த மேற்காசிய போர்கள் அப்படிங்கக்கூடியது சீக்கிரத்துல வந்து ஒரு முடிவுக்கு வரணும். தன்னுடைய ஈகோக்குனால ஒரு இர்ரெஸ்பான்சிபிளாக உலக நாடுகள் மேல அந்த சுமையை வந்து செலுத்துவது என்பது ரொம்ப நாளைக்கு வந்து இது இப்படியே போயிட்டு இருந்தா அது சரிபட்டு வராது. சீக்கிரம் இந்த போர் என்பது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எப்பயுமே இந்த செனட் மெம்பர்ஸ் இவங்க இந்த ஒரு இது மேல இடதுசாரிகளினுடைய ஒரு அழுத்தம் என்பது அங்கேயும் அவர்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்த பாருங்க, இப்ப ஈரான் மேல போய் இவங்க வந்து போர் தொடுத்தாங்க. இப்ப ஈரான் மேல போய் போர் தொடுக்கிறதுக்கான காரணங்களாக முன்வைக்கப்பட்டது என்ன அப்படின்னா, அவங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறார்கள், அவர்கள் அணு இதை வச்சிருக்காங்க, வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றதா, நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறதா. ஆனா இவங்க நாட்டு மேல தாக்குதல் நடத்தின பயங்கரவாதி தங்கி இருந்ததே பாகிஸ்தான்ல தான், ஒளிஞ்சிருந்ததே ஒசாமா பின் லேடன். அப்ப அந்த ஒசாமா பின் லேடனை நீங்க அங்கதான் போய் தாக்கவே செய்றீங்க. அப்ப அந்த ஒசாமா பின் லேடன் இவங்களால தாக்கப்பட்ட அந்த ஒசாமா பின் லேடன் தங்கியிருந்த பாகிஸ்தான்ல ஏற்கனவே அணு ஆயுதங்கள் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது எப்படிப்பட்ட பயங்கரவாத நாடுங்கிறது இவர்களாலுமே சொல்லப்பட்டது, உலக நாடுகள் எல்லாத்துலயும் சொல்லப்படக்கூடியது. அப்படி இருக்கும் பொழுது ஈரான் மேல தாக்குதல் நடத்தினவர்கள் ஏன் பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தல? ஏன் ஆபரேஷன் சிந்தூர் மீது பாகிஸ்தான் மேல அவங்க வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல? ஏன் இந்தியாவுக்கு எதிராக அப்ப வந்து அந்த பணத்தெல்லாம் இவங்க ஏன் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க? அப்படிங்கக்கூடிய கேள்வி எல்லாமே நமக்கு இந்த இடத்துல எழுகிறது. ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் கூட நம்மளோட வந்து ஒரு பார்வை என்ன இதுல அப்படின்னு சொன்னா, சீக்கிரத்துல இந்த ஈரான் போர் என்பது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னா உலகம் முழுவதும் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகும். இல்லைன்னா உலகம் எல்லா நாடுகளும், அமெரிக்காவுமே ட்ரம்ப்புமே தப்புவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகும் என்பதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்குதுல.